பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளையிலும் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்தை தருவார் என்று சொல்லி ஜனங்கள் சந்தோஷமாய் புறப்பட்டு வந்தார்கள். புறப்பட்டு வந்து கொஞ்ச தூரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஆபத்தும் ஒரு பெரிய போராட்டமும் வந்து சேர்ந்தது. எகிப்தினுடைய ராஜா பார்வோன் தன்னுடைய பிரதானமான ரதங்களை, எல்லா ரதங்களையும், மற்ற ரதங்களையும், எல்லா போர் வீரர்களையும் அழைத்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் அடிமைப்படுத்துவதற்காக புறப்பட்டு வருகிறார். இவர்கள் செங்கடலுக்கு அருகிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த இரைச்சலின் சத்தம் கேட்கிறது, ரதத்தினுடைய சத்தம். ஜனங்கள் பார்த்து பார்வோனுடைய ரதம் வருகிறது என்பதை அறிந்து கொண்டு எல்லாரும் பயப்படவும் கலங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சேச்சோ, தப்பு பண்ணிட்டோம் போல தெரியுது, அங்கேயே இருந்து இருக்கலாமே என்று யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் திகில், கலக்கம். ஆனால் இதன் மத்தியில் எல்லாரும் மோசேக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மோசேக்கிட்ட சொன்ன உடனே மோசே கர்த்தர்கிட்ட போய் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மோசே அதே போல் செய்கிறார். செங்கடலை ஆண்டவர் ரெண்டாக விரிக்கிறார், பிளந்து. அந்த செங்கடலில் பிளந்த உடனே அந்த எம்டியாக இருக்கிற பிளேஸை வெட்டாந்தரையாக்குனார். ட்ரை சகதியெல்லாம் கிடையாது, வெட்டாந்தரை, நல்ல உலர்ந்த தரை போல அதை மாற்றி கொடுத்தார். ஏன்னா நம்முடைய ஜனங்கள் லகுவாய் கடக்கணும், கடினத்தோடு இல்லை, லகுவாய் கடக்கணும். பிளந்த உடனே தம்முடைய ஜனங்களை எல்லாம் மறுக்கரைக்கு போயிட்டாங்க. மறுக்கரைக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்கிறாங்க, நேரில் போயிட்டுருக்கிறாங்க. திரும்பவும் பார்த்தா பார்வோனுடைய ரதங்கள் சமுத்திரத்துக்குள்ளே அவங்களும் என்ட்ரு ஆகிட்டாங்க. என்ட்ரு ஆன உடனே எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பயம்தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் கரை போய் தம்முடைய ஜனங்கள் சேர்ந்தார்கள். கரை சேர்ந்த பிறகு இராணுவம், எகிப்தினுடைய இராணுவம், பார்வோன் ராஜா எல்லா ரதங்களை கொண்டு வந்து சமுத்திரத்துக்கு உள்ள எல்லாரும் என்ட்ரு ஆயிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்ட பிறகு கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டாக அணைச்சிட்டார். பிரிஞ்சு இருந்த சமுத்திரத்தை ஒன்றை சேர்த்துட்டார். ஒன்றை சேர்த்த உடனே எல்லா ரதங்களும், குதிரைகளும், வீரர்களும் ஒருவரும் தப்பாதபடி எல்லாரும் செத்து போன பிரேதங்களாய் மிதக்கிறது தான் பார்த்தார்களாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த யுத்தத்தில் எகிப்தினுடைய இராணுவத்தை, அதுதான் வல்லரசு. அப்போ எகிப்து தான் வல்லரசு. ஒரு வல்லரசையே முறியடித்த தேவன் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வல்லரசை முறியடித்தவர். அதுக்கப்புறம் அந்த எகிப்து எழும்பல, அதுக்கப்புறம் வல்லரசை இதுவரைக்கும் ஆகலை. கர்த்தர் எல்லாத்தையும் முறியடித்தார். அவர் தான் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் யுத்தம் என்னுடைய யுத்தம், மீதி யுத்தமெல்லாம் நீ எல்லாரையும், உனக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண போற? முறியடிக்க போற. உனக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் நீ முறியடிக்க போற. அதுக்கு கூட யார் இருக்கா சப்போர்ட் பண்றதுக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ எல்லாவற்றையும் முறியடிப்பாய். கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாவற்றையும், எல்லா எதிர்மாறான காரியங்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கிறதுக்கு தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாட்டி கொடுத்தார், பெற்று கொடுத்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில்
நீங்களும் நானும் அவரோடு கூட இருந்தால், அவர் நம்மோடு கூட இருந்தால், நீங்களும் நானும் எல்லாவற்றையும் முறியடிப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ எல்லாவற்றையும் முறியடிப்பாய். அதாவது என்னன்னா, எல்லாத்தையும் நீ ஜெயிப்ப, எதிலையும் தோல்வி இல்லை, எல்லாவற்றிலும் ஜெயிக்க, எல்லா எதிர்மாறா வரக்கூடிய எல்லாவற்றையும் நீ முறியடிப்பன்னா டோட்டலி அது ஒன்றும் இல்லாமல் டெஸ்ட்ராய் பண்ணுறது, ஒன்றும் இல்லாமே பண்ணுறது. அதுக்கு தான் பேர் முறிய அடிக்கிறது. கடைசி வரைக்கும் ஒன்று கூட விட்டு வைக்காம எல்லாவற்றையும் அடித்து காலி பண்ணி வெற்றி கொடியை பிடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கார், அழைச்சிருக்கிறார். நீ எதில் போராடிட்டு இருக்கிறன்னு தெரியல. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எல்லாவற்றையும் முறியடிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு செய்தி, நீ எல்லாவற்றையும் முறியடிப்பாய். விசுவாசத்தோடு கூட ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நாம் தியானம் பண்ணுவோம். ஒரு 3 காரியங்கள். ஒன்று எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். அமலேக்கியர் வந்து ரெமிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஸ்தோத்திரம். இது அந்த 16 வசனங்களோட முடியுது. இது அந்த செங்கடலெல்லாம் கடந்து வரும் பொழுது, வனாந்தரத்தின் பிரயாணத்தில் வரும் பொழுது நடக்கிற ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். இது எதுக்குன்னா, இந்த வசனத்திற்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பு, உன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து கானானுக்கு போகணும். அவங்களுடைய முன்னேற்றத்தை, முன்னோக்கி செல்லுவதை தடுக்கிற கூட்டத்தை எல்லாம் நீ என்ன செய்வ? முறியடிப்ப. அப்படின்னா உன்னுடைய முன்னேற்றத்தை, உன்னுடைய வளர்ச்சியை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதெல்லாம் எதிர்மாறாக இருக்கிறதோ, தடுக்கிறதோ, அதை நீ முறியடிப்ப. அதை முறியடி. உன்னுடைய முன்னேற்றத்தை முன்னேற முடியாதபடி தடுக்கிற எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய போற? முறியடி. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அமலேக்கியர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டு வர்றான் யுத்தத்துக்கு. இந்த அமலேக்கு யாருன்னா, ஏசா, யாக்கோபுடைய 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. ஈசாக்கினுடைய பிள்ளைகள் ஏசா யாக்கோபு. இந்த மூத்தனுடைய மகன், அவனுடைய பிள்ளை தான் இந்த அமலேக். ஏசாவுடைய பேரன். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னா, யாக்கோபுடைய பிள்ளைகள், சந்ததியார். அப்போ அண்ணனுடைய பிள்ளைகளுக்கும் தம்பியுடைய பிள்ளைகளுக்கும் தான் இப்போ பிரச்சனை. அமலேக்கு வேற யாரும் இல்லை, ஏசாவுடைய பேரனுடைய சந்ததி. இது இப்போ இந்த அமலேக்கியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் போராட்டத்துக்கு, யுத்தத்துக்கு வரும் பொழுது யுத்தம் பண்றான்.
அப்போது அதில் பங்கு பெறுறவங்க யார் யாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் இந்த அமலேக்கு புறப்பட்டு வர்றான், யாக்கோபனுடைய சந்ததிக்கு எதிராக. ரெண்டாவது, அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் மோசே, அடுத்தது யோசுவா, அடுத்தது ஆரோன், ஊர், இத்தனை பேரும் அதில் பங்கு பெறுறாங்க. இந்த யுத்தம் இவர்கள் கானானுக்குள்ள போகணும். கானானுக்குள்ள இவர்கள் போக முடியாதபடி போவதற்கு எதிராய் செயல்படுகிற, தடைப்படுத்துகிற ஒரு சேனை தான் இந்த அமலேக்கியர். இப்போ அந்த அமலேக்கு யாரு கூட யுத்தத்துக்கு வர்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேலருக்கு விரோதமாய். இஸ்ரவேல் அப்படின்னா யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார் ஆண்டவர். நீ இனிமேல் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொன்னார். அவனை ஆசீர்வதித்தார். நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொள்ளுகிற ஒரு மனுஷன். அப்போ இஸ்ரவேல் யாருன்னா, ஜெபத்தில் போராடி ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகள். இப்போ இந்த உங்களுடைய பிரயாண வாழ்க்கையில் இன்னைக்கு அமலேக்கு வந்திருக்கிறான் எதிர்க்க யுத்தத்தில். எஸ், வாங்க ஃப்ரண்ட்ல வாங்க. இந்த யுத்தத்தில் அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போராடுறான். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனோடு கூட போராடி மேற்கொள்ளக்கூடியவன் ஜெபத்தினால. அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்றைக்குமே போராட்டம் இருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கும். ஜெபமே பண்ணாதவங்களுக்கு போராட்டமே இல்லை. ஆமாம், ஜெபமே பண்ணாதவங்களுக்கு போராட்டம் வராது. அது வேற போராட்டம், அது அவங்களுக்கு பெரிய கடினமாலாம் தெரியாது. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்றைக்குமே போராட்டம் இருக்கும். அமலேக்கு மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதில் மோசே அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னா ஞானசானம் பெற்ற பிள்ளைகளுக்கு அடையாளமாக சொல்லலாம். ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்கு அடையாளமாக சொல்லலாம். அப்போது மோசேயும் யோசுவாவும் ஆரோனும் ஊரும் அதில் முக்கிய பொறுப்பு எடுக்கிறாங்க. ஏற்கனவே அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த யுத்தம் ஜனங்களுடைய பிரயாணத்தை தடை செய்வதற்குரிய ஒரு யுத்தம். அமலேக்கு உன்னை முன்னோக்கி விடக்கூடாது, முன்னோக்கி போகக்கூடாது. உன்னை தடுத்து நிறுத்தணும், வனாந்தரத்திலே நிறுத்தணும். உன்னை எடற பண்ணணும், உன்னை சிதறடிக்கணும். கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணணும். உன் ஜெபத்தை கெடுக்கணும். ஜெபத்தில் நீ வளரக்கூடாது. உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளக்கூடாது. விசுவாசத்தில் நீ ஜெயிக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் எதிராக அமலேக்கு வர்றது போல பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். சில மனுஷனே அமலேக்கு மாதிரி இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். உன்னுடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை தடை செய்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை முறியடிக்கிறதுக்கு மோசே சொல்றார், யோசுவா கூப்பிட்டு, யோசுவா நீ என்ன செய்யணும், கீழே நான் மேலே மலையில் இருக்கிறேன், என் கை கர்த்தரை தான் நோக்கி பார்க்குது, வேற எதையும் பார்க்க முடியல, என் கைகள்லாம் சோர்ந்து போகுது. நீ என்ன பண்ணுன்னா, நமக்கு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ஆட்களை நீ ரெடி பண்ணுன்னார். கீழே போய் நீ யுத்தம் பண்ணு. யோசுவா ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்களில் யுத்தம் பண்ணக்கூடியவர்களை கீழே அமலேக்கியோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி யுத்தம் நடந்துட்டு இருக்குது. ஊரும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேனுடைய கை சோர்ந்து போகும்போது அவன் தாழ விடுறான் இல்லையா, அப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று விடுவார்கள், அமலேக்கு ஜெயிச்சிருவான். எப்பொழுதெல்லாம் மோசேனுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம்
இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிப்பாங்க, அமலேக்கு தோற்று போகிறான். இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அவங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதும், இவங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதுமா, முன்னேறது கொஞ்சம் பேக் சைடு வர்றது, இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை பார்த்த ஊரும் ஆரோனும் என்ன பண்ணாங்கண்டா, ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வச்சு மோசேவை அதில் இருக்க வச்சுட்டு, மோசேயினுடைய கையை ஊரு ஆரோனும் 2 பேரும் 2 பக்கம் கரங்களை தாங்கி நிற்கிறாங்க. தாங்கி நின்ன உடனே மாலை வரையிலும் அந்த கைகள் உயர்த்தப்பட்ட கைகள் அப்படியே நின்றுச்சு. அப்படியே நின்றுது. அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் யோசுவாவை குறித்து நீங்கள் வாசித்தீங்க இல்லையா, மோசே அதில் ஸ்தோத்திரம் 13வது வசனத்தில் யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஏன்னா கர்த்தருடைய சேனை அது, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் வழி நடத்துகிறார். இப்போ இவர் அதை சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி போகக்கூடாது. வனாந்தரத்திலே அவங்கள இடற பண்ணணும், சிதறடிக்கணும். அவனுடைய பயணம் தொடரக்கூடாதுங்க. அவ்வளோதான் அவனுக்கு நோக்கமெல்லாம். கலங்கடிக்கணும், திகிலும் பயத்தை கொண்டு வரணும், அதுதான் அவனுடைய பர்பஸ். இப்போ முறியடித்தான். எல்லாத்தையும் முறியடித்த பிறகு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அன்றைக்கு அமலேக்கின் மேலே ஒரு வெற்றியை கொடுத்தார். அதனால் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு ஒரு பேர் வச்சார், யெகோவா நிசி, விருது கொடி அல்லது வெற்றி கொடின்னு அர்த்தம். வெற்றி கொடி. நம்ம பாட்டு பாடுறோம்ல, என்ன கொடி பிடிச்சிருவோம்? எத்தனை பேர் பிடிக்கிறீங்க லைஃப்பில்? எத்தனை பேர் பிடிக்கிறீங்க? பாட்டில் பிடிக்கிறது இல்லை, லைஃப்பில் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இப்படிப்பட்ட சேனை ஆவிகளை உன் ஜெபத்தில் நீ வளரக்கூடாதபடி, கர்த்தருக்காக நீ எழும்பி ஊழியம் எதுவும் செய்திடக்கூடாது, கர்த்தருடைய அன்பை அநேகருக்கு சொல்லக்கூடாது, கர்த்தருடைய மகத்துவங்களை அநேகருக்கு சொல்லக்கூடாது, உன் மூலம் அற்புதம் நடக்கக்கூடாது, உனக்கு சமாதானம் இருக்கக்கூடாது, உனக்கு வேதனையும் புலம்பலும் அழுகையும் பயமும் திகிலும் உண்டாயிருக்கணும். உன்னை அப்படி முடக்கி போட்டு உன்னை சிதறடிக்கணும். அப்படிதான் இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? சிலரை அப்படி கலங்கடிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். இப்போ உனக்கு ஒரு நபர் தேவை. யாருன்னா, மோசேயா நீ இருந்தினா உனக்கு யோசுவான்னு ஒரு ஆள் வேணும். யுத்தத்தில் போராடுவதற்கு, நீ பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்தை ஜெயிப்பதற்கு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையோ பொருளாதாரத்துக்குரிய வாழ்க்கையோ அது தொடர்ந்து ஆசீர்வாதமாய் நடப்பதற்கு, தொடருவதற்கு உனக்கு யோசுவா ஒரு ஆள் தேவை, பார்ட்னர் தேவை. உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய தேவன் கொடுத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, உன்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவதற்கு, உன்னோடு கூட இணைந்து ஒருமனப்பட்டு ஊழியம் செய்வதற்கு, அல்லது உன்னோடு கூட ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுவதற்கு, சொல்லுவதற்கு, அல்லது ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்கு யோசுவா போல ஒரு நபர் தேவை. ரெண்டாவது, நீ சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உன்னை தேற்றுவதற்கும் தாங்குவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஆரோன் தேவை, ஒரு ஊர் தேவை. ஒரு ஆரோனும் ஒரு ஊரும் தேவை. இந்த ஊர் யாருன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். ஊர் யூதா கோத்திரத்தான். இந்த ஊரினுடைய பேரனை யாருன்னா பெசலெயேல். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை எல்லாம் யூகித்து செய்வதற்கு விவேகமும் ஞானமும் அறிவும் புத்தியும் உடைய ஒரு மனிதன் யாருன்னா பெசலெயேல். அவனை தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அவனை தான் ஆண்டவர் அழைச்சா. யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் இந்த ஊர். அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த யோசுவா மாதிரி
பிசாசோடு கூட போராடுவதற்கு, ஜெபத்தில் ஜெயிப்பதற்கு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் தேவை. நீ தனியாக போராட முடியாது, தனியாக போராட முடியாது. உன்னை ஈஸியாக காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு நபர்கள் தேவை, யோசுவா போல. ரெண்டாவது, ஊரும் ஆரோனும் போல உனக்காக யுத்தம் பண்ணும். ஜெபத்தில் உனக்கு ஒரு சோர்வு, பலவீனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது பொருளாதாரத்தில் வரும் பொழுது உன்னை தாங்கணும், ஜெபத்தில் தாங்கக்கூடிய இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, தடை செய்கிற எல்லா கூட்டத்தையும் என்ன செய்வ, எல்லா வல்லமையும் ஆவிகளையும் நீ முறியடிப்பாய். அல்லேலூயா. அதனால் நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிறேன், தனியாக பண்ணாதான் முடியாதுன்றேன். தனியாக பண்ணிங்கன்னா முடியாது, தனியாக பண்ணிங்கன்னா முடியாது. இன்னொன்று, குரூப்பு சேர்றேன்னு வேற குரூப்பாக சேர்ந்துடக்கூடாது. ப்ரேயர் குரூப்புன்னு சொல்லிட்டு வேற குரூப்பாக சேர்ந்துடக்கூடாது. தனித்தனியாக அவங்க கண்ட்ரோலில், உங்கள் கண்ட்ரோலில் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு ஏன் ப்ரேயருக்கு வா, ஓம் ப்ரேயருக்கு வா, அங்கே வா, இங்கே வான்னு இப்படி கூப்பிட்ற கூட்டமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய சபையில் தேவனுடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய, தொடர்ந்து உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த கோல் நிறைவேறணும். இந்த சபை முன்னோக்கி போகணும் அப்படின்னா இங்கே எல்லாரும் இந்த ஊழியத்தை ஊரும் ஆரோனும் யோசுவாவும் தாங்கினது போல நீங்கள் தாங்கினா தான் சபை என்ன செய்யும், முன்னோக்கி போகும். உன் குடும்பத்துக்கும் அதே போல தான். உன் குடும்பத்துக்காக முன்னோக்கி போகணுன்னா உன் குடும்பத்துக்குள்ள ஊரு மாதிரி, ஆரோன மாதிரி, யோசுவா மாதிரி ஜெபிக்கிற பிள்ளைகளை சேர்த்து குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுக்குதான். அவங்க எல்லாம் ஒரு குடும்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி. ஆகவே உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற கூட்டத்தை முறியடிக்கணும்னா இப்படிப்பட்ட ஆட்கள் உனக்கு தேவை இருக்குது. இப்படிப்பட்ட நபர்கள் உன் கூட இருக்கணும். யோசுவா போல. மோசே என்ன சொன்னாலும் கேட்கிற ஆளாக இருக்கணும். ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை உண்மையாய் செய்கிற நபர்கள் யாரோ அவர்களுக்கு ஆண்டவர் இப்படி தாங்கக்கூடிய ஆட்களை தருவார், தாங்கக்கூடிய ஆட்களை தருவார். நீ குழம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். கர்த்தர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இயேசு நீங்கள் மறுக்கரைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஜெபம் பண்ண போயிட்டார். சீஷர்கள் படகு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மிடில் போயிட்டாங்க, சமுத்திரத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன காற்று வந்து தான் மத்தியில் இருக்குது, மத்திய 14 இருக்குது. எதிர்காற்று தானே இருக்குது. மத்திய 14 எடுத்தீங்களா? எடுக்கலையா? ஸ்தோத்திரம். 22 வாசிங்க. 14, 22 24 வசனம். அனுப்பி விடுகையில் துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. எதிர்காற்று அடிச்சதுன்னா படகு என்ன செய்யாது? முன்னோக்கி போகாது. ரிவர்ஸில் தான் வரும், பேக்கில் தான் வரும்.
முன்னால போகாது. இந்த அமலேக்கு யாருன்னா எதிர்காற்று மாறி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு ஆவி, உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற ஆவி. இன்னைக்கு இதை முறியடிக்கிறதுக்கு நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் ஒரு ஆள் மோசேவா எழும்புங்க, குடும்பத்தில் ஒரு ஆள் யோசுவாவை எழும்புங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் ஆரோனை போல எழும்புங்க, ஊரை போல எழும்புங்க. இதெல்லாம் முறியடிக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணாதான். இப்படி சேர்ந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உனக்கு விரோதமாய் உன் வளர்ச்சியை முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகளை நீ முறியடிப்பி. இல்லைன்னா அது எதிர்காற்று வந்து உன்னை தள்ளிட்டு பின்னாடி வந்த எவ்வளோ வேகமாக முன்னால் வந்தையோ அவ்வளவு வேகமாக பின்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஆகவே இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் அல்லது குடும்பத்தில் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிற, எதிர்க்கிற, எதிர்காற்றை போல அடிக்கிற சில போராட்டங்கள் பிசாசு கொண்டு வந்திருப்பான். மனுஷன் மூலமா வரும். அதை கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த அந்த இடத்துல இயேசு கடல் மேல் நடந்து வர்றார். கடல் மேல் நடந்து வந்து அதுக்கப்புறம் அது என்ன செய்யறாரு? அமர்த்துறார். அதுக்கு தான் சொல்றார், நான் உங்க கூடவே இருக்கிறேனே, நீ சும்மா போய் நில்லு, ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. ஜெபம் பண்றதுக்கு மட்டும் பிசாசு விட மாட்டாங்க, மற்ற எல்லாத்துக்கும் விடுவான். ஜெபம் பண்றதுக்கு மட்டும் விட மாட்டான். ஃபேமிலியா உட்காரணுன்னா அப்பதான் ஏதாவது ஒரு குழப்பம் வரும், ஏதாவது ஒரு வேலை வரும், அப்பதான் ஃபோன் கால் வரும், விட மாட்டான். அப்பதான் தூக்கமா வரும், அப்பதான் சோர்வே வரும், அப்பதான் கொட்டாவியா வரும். 2 முறை ஆன்னு வாயை பொளந்து விட்டு அப்படியே கண்ணை இழுத்துக்கிட்டே போயிடும். ஜெபம் பண்ணணும்னா பிசாசுக்கு அது ரொம்ப பிடிக்காத காரியம். ஆமாம், மீதியெல்லாம் பாருங்க, ரொம்ப கொட்டை கொட்டையாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எந்த வேலை ஒன்றாலும் நல்லா செய்வாங்க. ஆனால் ஜெபத்துக்கு உட்கார்ந்த மட்டும் உட்கார்றதுக்கு விட மாட்டான். உன் வளர்ச்சி அப்படி தாங்க தடுத்துட்டு இருக்கிறான். எத்தனை பேர் ஜெயிக்கணும் விரும்புகிறீங்க? ஜெயிக்கணும் விரும்புகிறீங்களா? ஜெபத்தில் உட்காருங்கன்ற. ஜெபத்தில் உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க. ஜெபம் பண்ணாமல் ஒன்றும் நடக்காது. அதனால தான் யாக்கோபு தேவனோடு கூட போராடி மேற்கொண்டானான். தேவனை மேற்கொண்ட ஒரே ஒரு மனுஷன் யாருண்டா? யாக்கோபு. அவரே சொல்றார், நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாய். இப்படி ஜெபித்து ஜெயம் பெறுகிற கூட்டத்துக்கு விரோதமாய், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு எதிராய் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது உன் குடும்பத்துக்குள்ளதான். அதை ஜெயிக்கணும்னா ப்ரேயரில் உட்கார்ந்தா மட்டும்தான் நடக்கும். மற்றபடி எந்த விதத்திலையும் அது நடக்காது. ஜெபத்தில் உட்காரு. அன்னைக்கு மோசே ஒரு பெரிய வெற்றியை கண்டார், ஒரு பலிபீடத்தை கண்டார், முறியடித்தார். யோசுவா கீழே முறியடித்தார். மேலே மோசேனுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது தேவனுக்கு முன்பாக. உன் கை எது எதுக்கோ உயர்த்துதோ நீட்டுதோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு முன்னால் ஒரு கொஞ்ச நேரம் உயர்த்தி பாரு, உயர்த்தி ஜெபம் பண்ணி பாரு. முழங்கால் நின்று கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பதில் தராரா இல்லையான்னு பார். நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு பார். முடியாது, மற்றபடி முடியாது. அதுதான் மோசே அன்னைக்கு முறியடித்தா, டோட்டலாக முறியடிச்சாங்க. முறியடித்த பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசின்னு பேர் வச்சான். இப்போ அந்த பேர் நம்ம வைக்கலாம்ல. முறியடிச்சிங்கன்னா யெகோவா நிசியா இருப்பார் உங்களுக்கு. நீ சொல்லலாம், யெகோவா நிசி. பாட்டெல்லாம் பாடுறோம்ல, யெகோவா நிசி, யெகோவா நிசி. பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம். வெற்றி கொடி பிடித்திருவோம், வீர நடை நடந்துருவோம். ஜெயிக்காமலேயே நம்ம வெற்றி கொடி பிடிச்சிருவேன் பாட்டில் தான் பாடிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இன்னும் ஜெயிக்கல. ஆகவே
இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீ அதெல்லாம் முறியடிப்ப. உனக்கு எதிராய் உன்னுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சியை தடுக்கிறதை நீ முறியடித்து வெற்றி கொடியை ஏற்றுவாய், வெற்றி கொடி பிடித்து நடப்பாய். உன்னை வீர நடையா கம்பீரமாக நடக்க வைப்பார் ஆண்டவர், கம்பீரமாக நடக்க வைப்பார். ஜெபம் இல்லாத நீ கம்பீரமாக நடக்க முடியாது. அதான் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் தான் முதல்ல எகிப்தில் அந்த எகிப்தினுடைய ரதங்களை எல்லாம் செங்கடலில் அழித்து எல்லாத்தையும் முறியடித்து முதல் பிரயாணத்தை தொடங்கி வச்சார். அவர் தான் முதல் வெற்றியை அவர் தான் மீட்டு கொடுத்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அந்த எகிப்தினுடைய ரதங்களை ஜெயித்த ஆண்டவர் நான் தான்ப்பா, நான் உங்கள் கூட இந்த பிரயாணத்தில் வர்றேன். எத்தனை வருஷம் நான் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணாங்க? எத்தனை வருஷமா? 40 ஆண்டுகள், 40 இயர்ஸ். 40 ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் நடந்து போகல, கூட யார் நடந்து வந்தா? கர்த்தரும் நடந்து வந்தார் அவங்க கூட 40 வருஷம். இரவும் பகலும், நைட்டில் அக்னிஸ்தம்பமாக வர்றார், பகலில் மேகஸ்தம்பமாக வர்றார். அல்லது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்படிப்பட்டவர் தானே நம்ம கூட வராரு. எதுக்கு வராருன்னா, இப்படி வனாந்தரத்தில் அநேகர் வருவான், அமலேக்கியர் வருவான், முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறார்? வரார். அவருக்கு பிரியமானதை நீ செய்தால் கர்த்தர் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கர்த்தர் தருவார். நீ உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற கூட்டத்தை நீ டோட்டலாக என்ன செய்ய போற? விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி எத்தனை பேர் ஃபேமிலியாக ஜெபம் பண்ண முடிவு பண்ணுறீங்க? ஃபேமிலியாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டிலே பண்ணுங்க. இங்கே வெள்ளிக்கிழமை ப்ரேயர் இருக்குது. இனிமேல் வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு அந்த ப்ரேயர் எப்பவும் போல் தொடர்ந்து நடக்கும். இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நடந்துட்டுருக்கு. வெள்ளிக்கிழமை நடக்கும். சனிக்கிழமை அதே போல் 11 to 1 இந்த ப்ரேயர் ரெகுலர் நடக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமை பிள்ளைகள் சகோதரிகளுடைய ப்ரேயர் இருக்குது. அது இந்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு மாலை இருக்கும். இந்த வாரம் மட்டும் மாலையில் இருக்கும். அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு பகலில் வச்சா நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. ஃப்ரீயாக இருக்கிற சகோதரிகள் வந்து ஜெபத்தில் பங்கு பெறுங்க. சபை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம தடையெல்லாம் மாற்றி போயிட்டே இருக்கலாம். நேரம் எவ்வளோ நேரம் தந்தாலும் ஜெபத்துக்கு நம்ம உட்கார மாட்டோம். நேரம் வெட்டிக்கு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஜெபத்தில் உட்காரு. சகோதரமார்கள் ஜெபத்தில் உட்காருங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபத்தில் உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க. ஆகவே கர்த்தர் மோசேயும் யோசுவா ஊர் ஆரோனை கொண்டு அன்னைக்கு ஜெயத்தை ஆண்டவர் தந்தார். அவன் முற்றும் முறியடிச்சானான். அந்த அமலேக்கினுடைய சேனையை முழுவதும் முறியடித்து ஒரு வெற்றியின் பாதையில் தொடர்ந்து போக கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். ரெண்டாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 5 வசனங்கள் வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள்.
16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானரை முறிய அடிப்பாய் என்றார். இப்போ இந்த மீதியான் யாருன்னா ஆபிரகாமுடைய மகன். இந்த மீதியான் யாருன்னா ஆபிரகாமுடைய மகன். ஆதியாகமம் 25 அதில் சொல்லப்பட்டிருக்குது. கேத்தூராள், ஆபிரகாம் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறான். கேத்தூரை சேர்ந்தவள். அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை பேர் மீதியான். இந்த மீதியானுடைய சந்ததி தான் மீதியானியர்கள். மீதியானுடைய சந்ததி மீதியானியர்கள். இப்போ யாருக்கு பிரச்சனைண்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மீதியானியர்களுக்கும். ஆபிரகாமுடைய பிள்ளைகளில் ஒருவன் மீதியான். அதாவது ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாய் பிறந்தது ஈசாக், ஆகார் மூலமாய் பிறந்தது இஸ்மவேல், கேத்தூரால் மூலமாய் பிறந்தது மீதியான். இந்த இஸ்மவேல், ஈசாக்கு, மீதியான் 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. தாய் தான் வேற, ஒரே தகப்பன். இப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான், ஆபிரகாமுடைய சந்ததி. அது மீதியானியர்கள் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் அவன் புறப்பட்டு வர்றான். புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விதைச்சு எல்லாம் பிரயாசப்பட்டு அறுவடை செய்ய போகிற நேரம், பலனை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அனுபவிக்கிற நேரம். யார் வந்துட்டா இப்போ? மீதியானியர் வர கொள்ளை அடிச்சுட்டு போறதுக்கு மீதியானியர் வரான். இப்போ இந்த வசனத்தில் வாசித்து இருக்கிறோம் இல்லையா, நியாயாதிபதியாய் கர்த்தர் கிதியோனை வச்சிருக்கிறார். கிதியோனும் விசாரிக்கிறார். அப்போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறார். அப்போ அவன் சில காரியங்கள்லாம் சொல்கிறான். இப்படி மீதியானியர்லாம் வந்து, நாங்கள் பிரயாசப்படுறோம் ஐயா, கஷ்டப்பட்டு இருக்கிறோம், உழைச்சி இருக்கிறோம், ஆனால் அதனுடைய பலனை நாங்கள் இதுவரைக்கும் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல. மீதியானியர்கள் வந்து எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறான். எல்லாத்தையும் கெடுத்துட்டு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கெடுத்துட்டு கொள்ளை அடிச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுறான். நான் பிரயாசப்பட்டதை என்னால் அனுபவிக்க முடியல. எங்களால் நீர் எங்கள் கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் கிதியோனுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். கொடுத்து அவன் டெஸ்ட்லாம் முடித்த பிறகு கர்த்தர் கிதியோனுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ உனக்காக ஆட்களை ரெடி பண்ணி யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணு. 32,000 பேர் ரெடி பண்ணுறான் கிதியோன். இந்த மீதியானியர்களோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்கு 32,000 பேர் ரெடி பண்ணுறான். 32,000 பேர் ரெடி பண்ணிட்ட பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, வேண்டாப்பா, 32,000 பேர் வேண்டாம். ஏன்னா அவன் யாரு? பயப்படுறவன், திகிலோடு கூட இருக்கிறவன். அது இன்னொரு இடத்துல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவன் வந்து பெருமையை பேசுவானா, நான் மட்டும் வரலன்னா அது நடக்காது, நான் மட்டும் இல்லைன்னா அது அவ்வளோதான். தன்னுடைய சரீர பலனை, சரீர முயற்சியை நம்புற கூட்டம், அவன் பயப்படுற கூட்டம், திகில் உள்ளவன், பெருமையை பேசுறவன், அவனுடைய சொந்த சரீர பலனை நம்புறவன், இப்படிலாம் இருக்கான். ஜெயிச்சானு திரும்பி சொல்லுவான், நான் வந்ததுனால தான், என்னால் தான் அதில் ஜெயம் கிடச்சிதுன்னு சொல்லுவான். அதனால் நீ கூட்டிகிட்டு போய் அந்த சேனையெல்லாம் காட்டு. மீதியானியர்கள் வந்திருக்கிறாங்க இல்லையா, வெட்டுக்கிளிகளை மாதிரி வந்து இறங்கியிருக்கான். அவனை உயரை கொண்டு போய் காட்டு, மலையில் கொண்டு போய் அந்த மீதியானியர்களை பார்க்கட்டும். பயமும் திகிலும் உள்ளவன் எவனும் அவன் ஓடி போகட்டும்ட்டார்.
கொண்டு போய் காட்டின உடனே இப்போ கிதியோன் சொல்கிறா, பயம் திகில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவெல்லாம் ஓடிப்போய் வீட்டுக்கு போடி அப்படின்னா. இந்த பயமும் திகிலும் உள்ளவன் தான் அது என்ன சொல்லுவான்னா, என் பலன் ஜெயிச்சதுன்னு சொல்லுவானா, பெருமையாக பேசிடுவானா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், அவனை முதல்ல அனுப்பு. பார்த்த உடனே அவனுக்கு பயமும் திகிலும் வந்துட்டு ஆண்டவர் மூவ் பண்ணிட்டார். மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் போயிட்டாங்க? 20 20,000 20,000 இருக்கு. வாசிங்க. ம் 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 சரி, ஓடி போனவங்க எத்தனை பேருன்னு இருக்கு, அதை தான் வாசிங்க. என்னம்மா 20,000 நாங்களா தான் இப்போ வாசிக்க சொன்னேன். 22,000 22,000 பேர். 32 எவ்வளோ காலி ஆயிட்டு? 22,000 பேர் போய் ஓடி போயிட்டான் பயந்துட்டு. சரியா? 22,000 பேர் போயிட்டான். மீதி இருக்கிறது 10,000 பேர் இருக்கா. இந்த 10,000 பேருக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். இதுக்கும் அதிகம் பண்றார். அவன் எவ்வளோ பேர் வந்திருக்கான்? வெட்டுக்கிளி மாதிரி வந்து இறங்கி இருக்கிறான். அவனை பார்த்தே பயந்து போனேன்னா யுத்தத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? அவர் சொல்கிறார், ஆண்டு சொல்ற 32,000 பேர்லாம் வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப ஒன்றுக்கு உதவாத, சும்மா கூட்டத்தோட கூட்டம் போயிட்டு வர்றவன்லாம் இருக்கான், அனுப்பிவிடு. மீதி, அதாவது ஜெபன்னா எல்லாரும் தான் வருவாங்க, ஆனால் அதில் உண்மையாக பாரத்தோட ஜெபம் பண்ணுறது ஒரு சிலர் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணி ஓடுற ஆற்றுக்களை கொண்டு போ, தண்ணி குடிக்க வை. எப்படி குடிக்கிறான்னு பாரு. 2 டைப்பாக பிரிக்குன்னு சொல்கிறார். எப்படின்னா, முழங்கால் போட்டு குப்புற அடித்து குடிக்கிறவனை தனியாக நிப்பாட்டு, கையில் குனிஞ்சு கையில் அள்ளி குடிக்கிறவனை தனியாக நிப்பாட்டுன்னார். கிதியோன் அதை கவனிக்கிறான். அப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா, முழங்கால் போட்டு தண்ணியில் அப்படியே குடிக்கிறான். பார்த்தீங்களா? 9,700 பேர் அவுட். 10,000 9,700 பேர் அவுட். ஏன்னா இவன் அப்படியே முழங்கால் போட்டு தண்ணியில் குப்புற குடிச்சிட்டு இருந்தான்னா எதிரி வந்தால் இவனால் தப்பிக்க முடியாது. சைடில் பார்த்து கவனமாக இருக்க முடியாது, ஆயத்தமாக இருக்க முடியாது. அவனை தனியாக அனுப்பிடு. அவன் தகுதி இல்லாதவன், அன்ஃபிட். அவனை அனுப்பிடு. கையில் அள்ளி குடிக்கிறவன், குனிஞ்சு அள்ளி குடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் சைடில் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். எதிரி வரான்னு தெரிஞ்சா அவன் உஷாராயிடுவான், தெளிவாக இருப்பான், ஆயத்தமாக இருக்கிறான். அவனை மட்டும் நிப்பாட்டுனான். அப்படியா? கையில் அள்ளி குடித்தவன் எவ்வளோ பேர் இருந்தால் 300 பேர். இந்த 300 பேர் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டார். 300 பேரை வச்சு வெட்டுக்கிளிய மாதிரி எப்படி? எல்லாருக்கும் டவுட்டு வரும். கர்த்தர் அந்த 300 பேர் போதும், நான் உனக்கு சொல்கிறது படியெல்லாம் செய். 3 டீமாக பிரிச்சிரு, 3 டீமாக பிரி, 100 பேர் 100 பேர் 100 பேராக பிரிச்சுட்டு ஆண்டவர் சில அடையாளங்களை சொல்கிறார், இப்படிலாம் செய்யுங்க. கிதியோன் வந்து எல்லாருக்கும் அந்த 300 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாச்சு. நம்ம என்ன செய்யணும்? 100 பேராக பிரிஞ்சு, ஒரு டீமில் 100 பேர் அப்படியே பிரிஞ்சு நிற்கணும். இன்னொரு 100 டீமு இப்படி பிரிஞ்சு நிற்கணும். இன்னொரு 300 பேர் அந்த சேனைகளை எல்லாமே, மீதியானுடைய சேனைகளை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க லாங்கில். இப்போ என்ன செய்யணும்? கடைசியில் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் சொல்லி கர்த்தர் என்னத்தை கொடுத்து அனுப்புகிறாருன்னா, இந்த 300 பேருக்கும் 300 பானை, மண்பானை கொடுக்குறார் கையில்.
யுத்த கருவி பாருங்கள் அவர் ஆண்டு கொடுக்குறது, மண்பானை. ரெண்டாவது அது உள்ள தின்பண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பினார். ஸ்நாக்ஸ் ஏன்னா தெம்பா சாப்பிட்டுக்கிட்டு விழிப்பாக இருக்கணும், அதுக்கு தான் அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறது. தூங்கிடக்கூடாது, இல்லை மண்பானையை கையில் வச்சுக்கிட்டு உடைக்கிறதுக்கு முன்னாலே இவன் தூக்கத்தில் உடைச்சிடக்கூடாது. அதனால் குறைச்சிக்கிட்டே கவனமாக முழிச்சிட்டு இருக்கணும். அதுக்கு தான் ஏதாவது குறைச்சிக்கிட்டே போகிறது. இப்போ அடுத்தது எக்காலத்தை வலது கையில் பிடி, தீவட்டியை இடது கையில் பிடி, பானையை உடைக்கணும். பானையை உடைச்சி பானைக்கு உள்ளே இருக்கிற தீவட்டியை இடது கையில் பிடிச்சிட்டு வலது கையில் எக்காலத்தை பிடிச்சி கர்த்தருடைய பட்டயம், குட், கர்த்தருடைய பட்டயம் அப்படின்ன உடனே எல்லாரும் ஒரே போல கிதியோனுடைய பட்டயம் எக்காலங்களை ஊதணும். எப்படி இருக்கு பாருங்க. ஒரே ஒரு பிள்ளை தான் இப்போ அலர்ட்டா இருக்குது. ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கிறார் அப்பா உனக்கு. இப்போ என்ன சொல்ல போறேன்னா, அது கர்த்தருடைய பட்டயம். யாருடைய பட்டயம் சொன்னாங்க? இந்த மீதியானியருடைய கூட்டம் என்ன பண்ற கூட்டம்னா, நீ பிரயாசப்பட்டிருப்ப, நீ உழைச்சிருப்ப, நீ வேர்வை சிந்தி இருப்ப, எல்லா கஷ்டமும் பட்டிருப்ப. ஆனா பலன் வரும்போது நீ அனுபவிக்க முடியல. நீ உழைச்சதை நீ சம்பாதிச்சு சாப்பிட முடியல. அது எல்லாம் யார் இப்ப கொண்டு போயிட்டு இருக்கா? மீதியான் கூட்டம் கொண்டு போயிட்டு இருக்குது. மீதியான் கூட்டம் கொண்டு போயிட்டு இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் நடக்குது. கர்த்தர் சொன்னார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ உழைக்கிற அந்த வருமானத்தை நீ சாப்பிடணும், நீ திருப்தியா சாப்பிடணும், நீ மீதமானதை எடுக்கணும். நம்ம ஊர்ல நிறைய பழமொழி சொல்லுவாங்களே, நல்ல வாயன் சம்பாதிக்க நார வாயன் தின்ட்டு போறான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, எவனோ ஒருத்தன் தின்னுட்டு இருக்கிறான். நீ உழைக்கிற, உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை நீ அனுபவிக்கல. இது ஒரு கூட்டம் அப்படி இருக்கு உனக்கு எதிரா. மீதியானுடைய கூட்டம், அதாவது உன் பிரயாசத்தெல்லாம் கெடுக்கிற கூட்டம், அழிக்கிற கூட்டம். அழிச்சு கொண்டு போயிட்டான். அவன் போய் ஜாலியா அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அந்த வருஷத்துல நீ அனுபவிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் கடன் வாங்கு, அதை வாங்கு, தண்டலுக்கு வாங்கு. இப்படிதான் வண்டி ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் சொன்னார், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமத்தில் 128ஆம் சங்கீதத்தில் தான் இருக்குது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டார். நீ உழைக்கிறத நீ சாப்பிடணும். மீதியான் வந்து சாப்பிடக்கூடாது. நீ உழைக்கிறது வேற எவனோ ஒருத்தன் சாப்பிட்றானா அவன் யாருங்க அவன்? மீதியான். உன் ஆசீர்வாதத்தை அழிக்கிறவன், கெடுக்கிறவன், உன் கஷ்டத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். மீதியான் கூட்டம். இன்னைக்கு இந்த கூட்டத்தை தான் அழிக்கிறதுக்கு கிதியோனு கூட ஆண்டவர் பேசுறார். நீ சேனையை செட் பண்ணுப்பான்னு. இந்த 300 பேர் எடுத்துக்கிட்டு நிற்கிற 7ஆம் அதிகாரம், அதிலே நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க. நடுஜாமத்தின் துவக்கத்தில் கர்த்தர் சொன்ன எல்லா அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்படியே 300 பேரும் அப்படியே அந்த மீதியானுடைய சேனைகளை அவுட்டர்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு கூட இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னாலே வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை
உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் 3 கூட்டத்தின் 300 பேர்களும் எக்காலங்களை ஊதி, அதே போல ஒரே நேரத்தில் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும், அந்த எக்காலத்தை ஊதுறத வலது கையிலும் பிடிச்சிட்டு எல்லாம் எக்காலத்தை ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இவன் எல்லாம் தூக்க கலகத்தில் இருக்கா, மீதியானுடைய கூட்டம் எல்லாம் தூக்க கலகத்தில் இருக்கா, எல்லாம் நல்ல தூக்கம். இப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனே பானைகளை உடைச்சி தீவட்டியை பிடிச்சி எக்காலத்தை ஊதி எல்லாரும் முழக்கமாய் சத்தமா போட்ட உடனே அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி சிதறி ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் 300 பேரும் ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். மீதியானியர்கள் அவர்களோடு கூட வந்த அத்தனை பேரும் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவன் குத்திக்க வெட்டிக்க ஆரம்பிச்சிட்டானா. ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பி விட்டார். தூக்க கலகத்தில் ஒன்றும் தெரியல. எதிரி பக்கத்தில் வந்துட்டான்னு நினச்சிட்டு அவனாலேயே அவன் குத்துறான். அவனுங்களுக்குள்ளேயே யுத்தம். ஆண்டவர் அப்படி மாற்றி விட்டாரு. சேனையானது சேரோதில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல்மே கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. இப்போ அந்த சேனைகள் எல்லாம் செத்து போனவன் நிறைய செத்து போனான். ஒரு சில வாலிபர்கள் மட்டும் தப்பி போயிருக்காங்க, கொஞ்சம் பேர். மற்ற எல்லாத்தையும் இந்த 300 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, யுத்தம் பண்ணாமலேயே கர்த்தர் வெற்றியை கொடுத்துருக்கிறார் பாருங்க. அவங்க பண்ண பிரயாசம் என்னன்னா, எக்காலத்தை ஊதுனாங்க, பானையை உடைச்சாங்க, தீவட்டியை கையில் பிடிச்சாங்க. என்ன இதான் பண்ணாங்க. தீவட்டி, அந்த தீவட்டி எதுக்கு அடையாளமாக சொல்லன்னா, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. தீபமாக இருக்குது. இந்த வேத வசனம் உன் கையில் இருக்கணும். இந்த வேத வசனம் உன் கையில் இருக்கணும். அது பிரகாசமாக உன்னை நடத்தும். சத்ருவை நடுங்க வைக்கும். பாரு, உன் பிரயாசத்தை நீ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் ஒன்றும் இல்லாமையே உட்காந்துருக்க. கஷ்டமெல்லாம் நீ படுறதா. ஆனால் மீதியான் கூட்டம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குது. மீதியான் கூட்டம் எங்கே போகுது? உங்கள் வருமானமெல்லாம், கர்த்தர் நல்லதான வருமானம் தரார். எங்கே போகுதுன்னு யோசிங்க. யார் அனுபவிக்கிறான்னு யோசிங்க. உன் பிரயாசமெல்லாம் யார் அனுபவிக்கிறது? உன் மனைவி பிள்ளைகள் அனுபவிக்கலையே, உன் குடும்பம் அனுபவிக்கல. மீதியான அனுபவிச்சுட்டு இருக்கிறான். மீதியான் உன் பிரயாசம் எல்லாம் வேஸ்டா போயிட்டே இருக்கு. இன்னைக்கு உனக்கு அதுல ஒரு வெற்றியை கருத்தை தரப்போறார். இதுக்கு மேல உன் பிரயாசத்தை ஒருவனும் சாப்பிடக்கூடாது, ஒருவரும் அனுபவிக்க கூடாது. நீயும் உன் குடும்பமும் அனுபவிக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். உன் குடும்பத்துக்கு, உனக்கு, உன் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு தான். எத்தனை பேர் உழைக்கிறீங்களே, ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மீதியான் திரளாக வந்து உட்கார்ந்துருக்கிறான். எண்ணி முடியாத அளவுக்கு மீதியானுடைய சேனை வந்து இறங்கி இருக்குது. அந்த சேனையை முறியடிக்கணும்னா கிதியோன் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தான். கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்தான்.
அதனால் அவனுக்கு ஜெயம் கிடச்சிது. ஆனால் அந்த சேனையெல்லாம் முறியடித்தான். அன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேளு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்காத, ரட்சிக்கப்படாத எவருடைய ஆலோசனை கேட்காத, கர்த்தருக்கு பயப்படாத எந்த மனுஷனாக இருந்தாலும் ஆலோசனை கேட்காத. கர்த்தருடைய ஆலோசனை கேளு. ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேள். எலிசாவுடைய ஆலோசனை கேட்டுதான் அற்புதம் நடந்துச்சு. ஊழியக்காரனுடைய ஆலோசனை உனக்கு ரொம்ப அவசியம்தான். யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்குறீங்க. கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு என்ன சொல்றார்? உன் பிரயாசத்தை குறித்து என்ன சொல்றார்? உன் உழைப்பை குறித்து என்ன சொல்றார்? உன் வருமானத்தை குறித்து என்ன சொல்றார்? உட்காந்து ஜெபம் பண்ணு, உட்காந்து பேசு. கர்த்தர் பேசுவார், ஆலோசனை கொடுப்பார். இதை செய், இப்படி பண்ணு, இதை முன்னால போ, இந்த காரியத்தை தொடாத, இதை செய்யாத. கர்த்தர் சரியா ஆலோசனை சொல்லுவார். ஆலோசனை கர்த்தர் அவர். கிதியோன் அந்த ஆலோசனை கேட்டு செய்தார். அந்த தேசத்தினுடைய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் பிரயாசப்படுறது எல்லாம் விளைஞ்சு வந்து அறுவடை செய்ய போகிற நேரத்தில் அவன் வந்து கொண்டு போயிடுவான். ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்கும். அந்த ஆண்டு முழுவதும் அவன் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுவான். அடுத்த முறை விதை வச்சு திரும்ப அது வளர்ந்து வரும்போது திரும்ப கொண்டு போயிடுவான். ஒவ்வொரு முறையும் பலன் எங்கேயோ போயிட்டு இருக்குது. பார்த்துக்கோ, எங்கேயோ போயிட்டு இருக்குது. மீதியான் கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறான், அழிச்சிட்டு இருக்கிறான். இது முடிஞ்சிரும், இது நடந்துரும், இது கிடைச்சிரும், இதை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கவனம் கவனம் கவனம், எச்சரிக்கையா சொல்றேன். மீதியானியன நீ துரத்துல முறியடிக்கலன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். உனக்குள்ளதை நீ ஒன்னா அனுபவிக்க போறதில்லை. மீதியானை முறியடிக்கணும்னா கர்த்தருடைய ஆலோசனை கேள். இவன் ஒரு மனுஷன் தான், கலங்கி தான் போயிருந்தான், பயந்து தான் இருந்தான். ஒவ்வொரு முறையும் இப்படி நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் சொல்றத மாதிரி நீ செய், உனக்கு மீதியான் மேலே வெற்றியை தருவேன்னு சொன்னார். அதே போல செய்தான். அன்னைக்கு முறியடிச்சான், வெற்றி கிடைச்சது. அதுல இருந்து ஏறக்குறைய 40 வருடங்கள், 40 ஆண்டுகள் இந்த பிரச்சனை இல்லாம கர்த்தர் நடத்தினார். அப்படின்னா அந்த தேசம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இது வரைக்கும் வறட்சி, பஞ்சம், பட்டினி, பசி, வறுமை, தரித்திரம் இப்படி இருந்தது. கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட கிதியோன் மூலம் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை, வெற்றி தந்தார் மீதியானியர்கள் மேல. 40 ஆண்டுகள் ஜனங்கள் செழிப்பா இருந்தாங்களாம். ஜனங்கள் திருப்தியா அனுபவித்தார்கள். கர்த்தருடைய ஆலோசனை தேவை, ஊழியக்காரனுடைய ஆலோசனை தேவை. ஆகவே உன் பிரயாசம் எல்லாம் எங்க போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. உன் வருமானம் எங்க போயிட்டு இருக்குது, யார் சாப்பிட்டு இருக்கா பாருங்க. யோசி, உட்காந்து அங்கே எங்கே ஓடுறதை விட்டுட்டு உட்காந்து ஆண்டவருடைய பாத்தில், ஆண்டவரை நான் என்ன செய்யணும் கேள், எப்படி பண்ணணும் கேள். கர்த்தர் உனக்கு நல்ல ஆலோசனை தருவார். அதான் சொன்னார், பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னார். உங்களுக்கு எனக்கும் எது பிரயோஜனமோ, எது ஆசீர்வாதமோ, எது நன்மையோ அதை ஆலோசனையை கர்த்தர் தந்து நடத்துவார். இது நீ இப்படி செய்தால் இந்த மீதியானியர் உன் ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுக்கிற அல்லது அழிச்சுக்கிட்டு இருக்கிற, உன் பணத்தை அழிக்கிற, உன் செல்வத்தை அழிக்கிற, உன் சமாதானத்தை அழிக்கிற, கெடுக்கிற இப்படிப்பட்ட எதிர் வல்லமைகளை நீ ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய பாத்துல உட்காரு. கர்த்தர் பேசுவார் உன் கூட. கர்த்தர் திட்டமா பேசுவார், தீர்க்கமா பேசுவார். எத்தனை பேர் கர்த்தர் பேசுவார் நம்புறீங்க? கரங்களை தட்டி. பேசுகிற தெய்வம், அவர் பேசாதவர் இல்லை, பேசுகிறவர். நல்ல ஆலோசனை தந்து உன்னை தொடர, உன் பிரயாசத்தை தடுக்கிற, முதல்ல உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற கூட்டத்தை நீ ஜெயிப்ப, முறியடிப்ப.
ரெண்டாவது, உன் பிரயாசத்தை கெடுக்கிற அல்லது அழிக்கிற கூட்டத்தை நீ முறியடிப்ப. கூடவே இருந்து குழி தோண்டுவான் பார்த்தீங்களா? கூடவே இருப்பான், குழி தோன்றுவான். நம்பனே அப்படின்வான். ஆண்டவரே சொல்லிட்டார்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதை விட்டுரு, நம்பாத, யாரையும் நம்பாத. கர்த்தரை விட ரொம்ப நம்புறது, அதனாலதான் கவுத்து போடுறது, நம்பி கெட்டு போறது, நம்பி துரோகம் பண்ணிட்டு போறது. மீதியான் உன்னுடைய பலனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், உன் சமாதானத்தெல்லாம் அவன் தான் விழுங்கிட்டு இருக்கிறான், உன் ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நீ சும்மா ஓடுறதும் ஓடி வர்றதும் பிரயாசப்படுறதும் உழைக்கிறது, இதான் உனக்கு மிச்சம், ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நீ செயல்படுங்க. நீ மீதியானுடைய சேனையை முறியடித்து கர்த்தர் உன்னுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நிரந்தரமாய் ஆசீர்வாதமான பாதையில் என்ன செய்வார்? நடத்துவார். உன் பிரயாசத்தை கெடுக்கிற அழிக்கிற ஒரு கூட்டத்தை நீ என்ன செய்ய போற? இப்போ முறியடிக்க போற. முறியடிக்கணும், டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணணும், அதை முழுவதும். அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். மூன்றாவது, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30 முதல் 2 வசனங்களை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும், தாவீதும் அவனுடைய மனுஷரும் 3ஆம் நாளில் சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே, சிக்லாக் அவர்கள் இருந்த இடத்திற்குள்ள வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும், திரும்ப அமலேக்கு தான் வந்திருக்காங்க, தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து, சிக்லாக்கின் அந்த பட்டணத்தின் மேலும் வந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து, சிக்லாக்கை தாவீது தன்னுடைய ஆட்கள் குடியிருந்ததான அந்த பட்டணத்தை அவர்கள் கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, அதிலிருந்த ஸ்திரீகளாகிய அதில் உள்ள பெண்கள் சிறியவர்களையும் பெரியவர்கள் சிறுவர்கள் சிறைப்பிடித்து, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் சிறைப்பிடித்து கொண்டு, ஒருவரையும் கொன்று போடாமல், ஒன்றையும் அவர்கள் கொல்லவில்லை, கொன்று போடாமல் அவரை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீது கர்த்தரை பார்த்து, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். தேவனுடைய பாதத்தில் தாவீது போய் கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த அமலேக்கினுடைய சேனையை நான் பின்தொடரலாமா, அதை நான் திருப்பிக்கிறவனா, பிடிப்பனா அப்படின்னு கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை நீ பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்துக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ இழந்து போனதை எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 16 19 வசனங்களை வாசித்து முடிச்சிருவோம். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது அங்க ஒரு வாலிபனை சந்திக்கிறான். அந்த வாலிபனிடத்தில் விசாரிக்கும் போது அந்த வாலிபன் சொல்கிறான், இப்படிலாம் இந்த பக்கம் தான் போயிருக்காங்க, நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக தான் வந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னை அந்த தண்டுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். நான் கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வாலிபன் அந்த இடத்துல அமலேக்கியர்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியே எல்லா இடங்களிலும் பரவி புசித்து குடித்து, அந்த இடத்துல அவர்கள் எல்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்துட்டோம், சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் குடித்து வெறித்து தாங்கள் பெலிஸ்தீனுடைய தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த, கொள்ளையடித்து கொண்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும், பெரிய கொள்ளை பெலிஸ்தீன் தேசத்துல இஸ்ரவேல் தேசத்துல கொள்ளை அடிச்சிட்டு வந்த எல்லாவற்றையும் நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆடி பாடி கொண்டாடினார்கள். ஆடி பாடி அவங்க சந்தோஷமா குடிச்சிட்டு வெறிச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி, தாவீதும் தன்னுடைய ஆட்களும் அன்றைக்கு சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். மறுநாள் சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் தொடங்கி சாயந்தரத்திலிருந்து நைட்டெல்லாம் யுத்தம் நடக்குது.
அடுத்த நாள் பகலெல்லாம் யுத்தம் நடக்குது. அடுத்த நாள் சாயந்தரம், மறாவது நாள் சாயந்தரம் அவர்களை எல்லாரையும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர, வாலிபர்கள் ஓடி போன 400 பேரை தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். தன்னுடைய 2 மனைவிகளையும் எல்லாவற்றையும் விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், அவர்கள் அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் சிறிய பொருளா இருந்தாலும் பெரியதிலும், பெரிய பொருளா இருந்தாலும், குமாரரிலும் குமாரர் குமாரத்திகள் மகன் மகள்கள் ஒன்றும் குறைபடாமல், மிருக ஜீவன்கள் மனைவிமார்கள் எல்லா பொருட்களையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. அந்த அமலேக்கினுடைய சேனையை முறியடித்து அவர்கள் கொள்ளை அடிச்சிட்டு போனதை எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டான். இந்த மூன்றாவது என்ன கூட்டம்னா, உனக்கு இருக்கு, நீ பிரயாசப்பட்டு கொஞ்சம் உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் வச்சிருக்கிற ஆனால் வச்சிருக்கும்போது நீ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுறான், கொள்ளை அடிச்சிடுறான். கொள்ளை அடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உனக்குள்ளதெல்லாம் திருடுறது, கொள்ளை அடிச்சுட்டு போகிறது, அபகரிச்சிருது. உங்ககிட்ட இருக்கு, எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ கொள்ளை அடிக்கிறதுக்கு யார் வந்திருக்கா? உனக்குள்ளதெல்லாம் அபகரிச்சிடறான், திருடிடுறான், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அமலேக்கினுடைய சேனை கொள்ளை அடிக்கிற கூட்டம், உனக்குள்ளதெல்லாம் மோசம் பண்ணுற கூட்டம், அபகரிக்கிற கூட்டம். ஒன்றுமே வைக்காத வாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். பட்டணத்தை வேற எரிச்சிட்டு போயிட்டான். தாவீதும் அவங்க கூட வந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க, பட்டணமெல்லாம் எரிஞ்சிருக்கு. கூட இருக்கிறவங்களால நெருக்கம். உன்னை நம்பி தானே வந்தேன், இப்போ என் மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டு எனக்குள்ள உடைமைகளை ஒன்னால எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறான். தாவீது கூட இருந்த நபர்களாலேயே நெருக்கப்பட்டிருக்கிறான். கல்லால் அடிக்கிறதுக்கு எல்லாம் துணிஞ்சிட்டான். உன்னால தான்டா எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். இப்போ என் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்ல போற? எனக்குள்ள சொத்து ஆஸ்திகள்லாம் இருந்து என்ன சொல்ல போற? எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிட்டாங்களே, ஒண்ணுமே இல்லையே, தனிமரம் மாதிரி நிற்கிறேன், உன்னால தானே. எல்லாரும் உன்னை தான் காட்டுவாங்க. ஒன்னால தான் நீ இந்த பொருளை இறந்து போனது உன்னால தான், இந்த சொத்தை இழந்து போனது உன்னால தான். தாவீது அதெல்லாம் உணர்ந்து தான் என்ன பண்ணிட்டான்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி போயிட்டான், கர்த்தருடைய பாத்துக்கு ஓடி போயிட்டாங்க. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ள ஆண்டவருடைய பாத்துக்கு வந்துட்டு, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியலப்பா, கூட இருக்கிற ஆட்களும் பிரச்சனை, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறோம், ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாம் எம்டியாக இருக்குது, ஒன்றுமே இல்லையே, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை, ஆஸ்தி இல்லை, ஒன்றும் இல்லை, வீடு வாசல் இல்லை, எல்லாத்தையும் எரிச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்களே, கூட இருக்கிற ஆட்களும் விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களே, முருகன். தாவீது ஓடி போய் தேவனுடைய பாதத்தில் உட்காந்துட்டு அழுது கெஞ்சிறான். கெஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே அதை நான் பின்தொடர்ந்து போனால் பிடிப்பேன், நான் கிடைக்குமா, நான் எல்லாம் திருப்பிக்கிடுவேனா? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் சொன்னார், நீ போ, அந்த தண்டை தொடர்ந்து போ, சேனை தொடர்ந்து போ, நீ அதை பிடிப்பே, நீ இழந்து போனது எல்லாத்தையும் திருப்பிக்கிற போ அப்படின்ட்டார். தாவீது தனக்குள்ளதை கொள்ளை அடிக்கிற கூட்டத்துக்கு முன்னால் இந்த ஆட்களை தான் கூப்பிட்டு போகிறான். திரும்ப கூட்டிகிட்டு போய் கரெக்டாக சாயந்தர வேளையில் ஆரம்பிக்கிறான் யுத்தத்தை. சாயந்தரம் ஆரம்பித்து அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் தொடர்ந்து நடக்குது. பகலும் நைட்டுமா நடந்துட்டு இருக்குது.
பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்தில் தாவீது எல்லாரையும் முறியடிச்சான் இருக்குது. அமலேக்கினுடைய சேனைகளை எல்லாம் முறியடித்தான். ஒரு வாலிபர்கள் தான் ஒரு 400 பேர்கிட்ட ஓடி போயிட்டான். மற்ற அத்தனை பேரும் காலி. தாவீதும் அவனுடைய ஆட்களும் இழந்து போன எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறையாமல் தாவீது எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டானா, கொள்ளை அடிச்சுட்டு போனது எல்லாம் திரும்ப பெற்று கொண்டான். பிசாசை பற்றி யோவான் 10:10 இருக்குது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். பிசாசு உனக்குள்ளதெல்லாம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறான், திருடிட்டு இருக்கிறான், அபகரிச்சு வச்சிருக்கிறான். சமாதானம் இருக்கா? உண்மையிலேயே குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? இல்லை. உனக்குள்ளது எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கிறான், கொள்ளை அடிச்சிட்டான். சில வீடுகளில் எம்டியா கிடக்குது, எம்டியா தான் கிடக்கு, கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான். கொள்ளை அடிக்கிற ஒரு கூட்டத்தை அதுக்கு கர்த்தருடைய பாத்தில் போய் அழுது உட்கார்ந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்களே, அழிச்சிட்டும் போயிட்டான், கொள்ளை அடிச்சிட்டும் போயிட்டான். திரும்ப கிடைக்குமா? உட்காரு. அதான் சொல்றேன், அதுலேயும் ஜெபந்தான், இதுக்கும் ஜெபந்தான், இதுக்கும் ஜெபந்தான். தாவீது ஜெபம் பண்ணான், கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசினார். கொள்ளை அடிக்கிற கூட்டத்துக்கு விரோதமாக போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் முறியடித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். நீ நிறைய இழந்து போய் உட்கார்ந்துருக்கிற, இல்லை நிறைய இழந்துட்ட. பணம் மட்டும் இல்லை, சொத்து மட்டும் இல்லை, நகை மட்டும் இல்லை, உன் சமாதானத்தை இழந்திருக்கிற, உன் பரிசுத்தத்தை இழந்திருக்கிற, விசுவாசத்தை டோட்டலாக இழந்திருக்கிற, ஜெபத்தை டோட்டலாக மறந்து போயிருக்கிற, இழந்திருக்கிற, வேதத்தை தொட்டு வாசிக்கிறது, அதை வேதத்தை தொட்டதே ரொம்ப நாள் ஆயிட்டு, அதை நீ இழந்திருக்கிற, பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிற, நிம்மதி இழந்து போயிருக்கிற, தூக்கம் வரமாட்டுக்கு, நைட்டில் நிம்மதி இழந்து போயிருக்கிற, உனக்குள்ளது நிறைய முக்கியமானது எல்லாத்தையும் நீ இழந்து போய் உட்கார்ந்துருக்கிற. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தாவீதை போல நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணினா கர்த்தர் சொல்லுவார், உன் கூட பேசுவாருங்க. திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உன் கூட பேசுவார். அமலேக்கின் கூட்டம் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான், அழிச்சிட்டு போயிடுவான். கொள்ளை அடிச்சுட்டு போன திருப்பிக்கிடுவேன். தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக்கிட்டான். அது கர்த்தர் அவன் கூட இருந்து நடத்தினார் அந்த சேனையை. உன் கூட கர்த்தர் இருந்தா நீ எதெல்லாம் பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறையோ, எதெல்லாம் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறையோ, எதெல்லாம் வெறுமையா இருக்குதோ உன் இருதயத்துக்குள்ள வீட்டுக்குள்ள, திரும்ப எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வர செய்வார். நீ திருப்பி கொள்ள முடியும், கர்த்தர் உன்னை திருப்பி கொள்ள வைப்பார். அதான் சொல்ற, நீ எல்லாவற்றையும் முறியடிப்பாய். எது உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற கூட்டத்தை நீ முறியடிச்சு தொடர்ந்து உன் பயணம் தொடரணும். ரெண்டாவது, உன் பிரயாசத்தை கெடுக்கிற அழிக்கிற கூட்டத்தை நீ முறியடிச்சு உன் பிரயாசத்தை நீ அனுபவிக்க போற. நீ அனுபவிக்கணும், அதை முறியடிக்கணும். தேர்டு, உன்கிட்ட இருந்தது இப்போ எல்லாம் அங்கே வந்து கிதியோன் நாட்களில் அனுபவிக்க போகிறத கொண்டு போயிட்டான். ஆனால் இது எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறதும் டோட்டலாக போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். அப்போ திருப்பிக்கணும்னா உனக்கு எதெல்லாம் எதிரான இப்படி செயல்பாடுகள் இருக்குதோ எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய போறீங்க? இப்போ முறியடிக்க போறீங்க. தாவீது எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டான். கிதியோனுடைய நாட்களில் 40 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இல்லாமலேயே சமாதானமும் செழிப்பா கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தினார்.
அதே போல யாத்திராகமத்தில் அந்த வனாந்தர பிரயாணத்தை தடுக்கிற அந்த கூட்டத்தை முறியடித்து அந்த பயணம் தொடர செய்தார், கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தார். இந்த காலை நேரத்தில் நீ எல்லாவற்றையும் உனக்கு விரோதமாக எழும்புகிற, போராடுகிற, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற கூட்டத்தை நீ முறியடிக்கணும். உன் பிரயாசத்தெல்லாம் கெடுக்கிற, அழிக்கிறத கூட்டத்தை நீ முறியடிக்கணும். உனக்குள்ளதை கொள்ளை அடிச்சிட்டு போயிருக்கிறத நீ திருப்பிக்கிறணும், அதையும் முறியடிக்கணும். ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து. மோசேயே அதான் செய்தார், கிதியோன் அதான் செய்தார், தாவீதும் அதான் செய்தார். இப்போ இந்த 3ல் ஒரு சிலர் 3 பார்ட்டுமே பாதிக்கப்பட்டவங்க இங்கே இருப்பீங்க. சிலர் 2 காரியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க. சிலர் 1 தான் எனக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கிறீங்க. எதுவுமே எனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ற ஆள் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. ஏதோ ஒரு ரூட்ல நீ பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் நானும் முறியடிக்கணும். என்னுடைய பிரயாணத்தை தடுக்கிறதை முறியடிச்சு நான் தொடரணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் ஆசீர்வாதமான வாழ்க்கையில் நான் தொடரணும். அதெல்லாம் முறியடிச்சிட்டு என் பயணம் தொடரணும். எத்தனை பேர் அதை தொடரணும் விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தின பிள்ளைங்க எழுந்திரிச்சு நில்லுங்க. 2வது, உன் பிரயாசத்தை எல்லாம் சத்ரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீ உழைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆளு, அனுபவிக்கிறதுக்கு உன்னை அவன் விடுறதே இல்லை. உன் உழைப்பு, உன் பிரயாசம், உன் ஆசீர்வாதம் எல்லாம் காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கெடுத்துக்கிட்டு அழிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிடுறான். அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு மாதம் முழுவதும் உழைச்சி சம்பாதிக்கிறீங்களே, எங்கன்னா மிச்சம் இருக்கா? அதை நீ மேற்கொள்ளணும். உட்கார், தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு. 3, உங்ககிட்ட இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான் திரும்ப. அதை நீ என்ன பண்ணணும்? அந்த சேனையை முறியடிக்கணும். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். கிதியோன் அந்த சேனைகளை எல்லாம் முறியடித்து தேசத்துக்கு, மக்கள் வாழ்க்கையில அதெல்லாம் அனுபவிக்கும்படி அவன் செய்தான். கர்த்தர் அவனை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்துக்கு விரோதமாக வந்த அமலேக்கினுடைய கூட்டத்தை முறியடித்து அவனுடைய பயணம் தொடர்ந்துச்சு. இந்த காலை நேரத்தில் உன்னுடைய பயணத்தை தொடரணும். நீ எல்லாவற்றையும் முறியடிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய ஆலோசனை கேளு. கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணம் அல்லது உன்னுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் பிரயாணம், செழிப்பு அல்லது ஆசீர்வாதங்கள், நீ தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத ஒரு பிரேக். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? முன்னிருந்து அந்த ஆசீர்வாதம் இப்ப இல்லை, பிரேக்ல இருக்குது, அப்படியே தடை பண்ண மாதிரி இருக்கு. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கண்கள் மூடி இருக்கட்டும். உங்களுடைய கரத்தை கர்த்தர் பார்க்கட்டும். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கட்டும். உங்களுடைய கரங்களை கர்த்தர் பார்க்கட்டும். நீ முன்னுக்கே வர முடியல. பல வருஷமா இந்த போராட்டம் தான் உன் வாழ்க்கையில. பல வருஷமா போராட்டம் தான். இன்னைக்கு முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் முறியடித்து நீ தொடரணும் வாழ்க்கையில, அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். 2வது, நீ பிரயாசப்பட்டு நல்ல வருமானம் தான் வருது, நல்ல உழைக்கிறேன், ஆனா என் குடும்பம் அனுபவிக்கல, நான் அனுபவிக்கல, என் மனைவி அனுபவிக்கல, என் பிள்ளைகள் அனுபவிக்கல. எங்கேயோ போகுது, யாரோ அனுபவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறா, யாரோ அனுபவிக்கிறா. மீதியான் கூட்டம் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குது? உழைக்கிறீங்க, ஆனா அதனுடைய பலனை நீ இன்னும் அனுபவிக்கல. அப்படி உள்ளவங்க உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க.
உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கடைசியில் ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த மீதியானுடைய கூட்டத்தை நீ முறியடிக்கணும். உன் பிரயாசத்தை நீ இன்னையிலிருந்து நீ சாப்பிட்றதுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கரைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. நீ உழைச்சி யாரும் சாப்பிட்டு போறதில்லை. மூணாவது, உங்ககிட்ட இருந்த கொஞ்சமும் இழந்து போய் இருக்கிற, இப்போ கொஞ்சத்தையும் இழந்து போயிருக்கிற. அமலைக்கு வந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறான். கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறான். அழிச்சிட்டு போயிருக்கிறான். அழிக்கப்பட்டது, கொள்ளை அடிச்சுட்டு போனதை நீ எத்தனையோ இழந்து போயிருக்கிற. இப்போ எத்தனையோ நீ விட்டுட்டு இருக்கிற. கையில் இருந்ததும் உள்ள போயிட்டு இப்போ எத்தனை பேர் அப்படி அந்த காரியத்தில் உணர்ந்து இருக்கிறீங்க? இருந்த கொஞ்சமும் இல்லையா, இப்போ அதுவும் போயிட்டு சும்மா தான் இருக்கிறேன், வெறுமையாக தான் இருக்கிறேன். நான் திருப்பிக்கணும், அது எல்லாத்தையும் திருப்பிக்கணும். எதெல்லாம் இழந்திருக்கிறனோ, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு திருப்பி கொள்ள உதவி செய்வார். கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உன்னுடைய வலது கரத்தை உங்கள் தலை மேலே வச்சுக்கோங்க. தலையில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உன் வாழ்க்கை, உன் ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோடு கூட தொடரணும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடரணும். நல்ல ஜெபம் பண்ணு. தலையில் கையை வச்சிருக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, ஸ்தோத்திரம். உன் பிரயாசத்தை வேற யாரும் இன்னிலேருந்து சாப்பிடக்கூடாது. சொல்லு, இன்னிலேருந்து சாப்பிடக்கூடாது. உன் வருமானம், உன் உழைப்பு, உன் பிரயாசம், உன் அலைச்சல் எல்லாத்தையும் நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளும் உன் குடும்பம் அனுபவிக்கணும். உன் குடும்பம் அனுபவிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் இன்னைக்கு ஒரு முறியடிக்க, மீதியானுடைய கூட்டத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு பலன் தரட்டும், விடுதலை தரட்டும். நீ இருக்கிறதையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, அது அதை விட பரிதாபம். இருக்கிற கொஞ்சத்தையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, அதை விட பரிதாபம். கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு. நான் திருப்பிக்கணும் ஆண்டவரே, நான் திருப்பிக்கணும். இது என்னால முடியாது, உங்களால தான் முடியும் ஆண்டவரே, உங்களால தான் முடியும். நான் இதெல்லாம் திருப்பி கொள்றதுக்கு உம்முடைய சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணா, உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் காத்திருந்தால், உம்முடைய ஆலோசனை கேட்டா, நான் இதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உட்காரதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபத்துக்கு நேரம் கொடுக்க எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களோ? நீங்கள் இன்னைக்கு திருப்பிக்கிறீங்க. அதை ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிற பிள்ளைகள் அதை திருப்பிக்கிறவ. நீ இனிமே இதுவரைக்கும் கடந்து போனது மாதிரி இருக்காது. நீ எல்லாத்தையும் திருப்பிக்கிற போற. இனிமே உன் வாழ்க்கையில வித்தியாசமான பாதையில கர்த்தர் நடத்த போறார். வித்தியாசமான சந்தோஷமான பாதையில கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். நீ உட்காரு, கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு. தாவீதை போல கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு. கிதியோனை போல கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு. மோசேயை போல கர்த்தருடைய பாதத்தில் உட்காரு. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவரே, உமது அன்பின் கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்களை, ஒவ்வொரு கூட்டத்தையும் பிள்ளைகளை இன்றைக்கு முறியடிக்க ஆவியானவர் விடுதலை தந்து நடத்து. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் இழந்து போனதை எல்லாத்தையும் திருப்பிக்கிறட்டும். இழந்து போனது திருப்பிக்கிறட்டும். கொள்ளை அடிக்கப்பட்டது பாதுகாக்கப்படட்டும். இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பிரயாண ஆசீர்வாதமா தொடரட்டும், மகிழ்ச்சியா தொடரட்டும், சந்தோஷமா தொடரட்டும். ஆண்டவரே, உடைய ஊழியக்காரனாகிய நான் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், நான் திருப்பிக்கிட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், எனக்குள்ளதெல்லாம் பாதுகாப்பா இருக்கு. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், என்னுடைய பிரயாணம் தொடர்கிறது, சந்தோஷமாய் தொடருது, பயத்தோட நடுக்கத்தோட இல்லை, மகிழ்ச்சியோட உன்னுடைய பயணம் தொடரும். இனிமே ஜெபிக்க மட்டும் காத்திருங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.